என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். ஊழல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 15வது முறையாக நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க மறுத்திருக்கிறது. நோட் பண்ணிக்கங்க ஐயா, நோட் பண்ணிக்கங்க. 15வது முறையாக செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் தர மறுத்திருக்கிறது. ஏன் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க மறுக்கிறது அப்படின்னா, செந்தில் பாலாஜி மீது ஒரு வழக்கு மட்டும் இல்ல, அவர் வேலை வாங்கி தருவதாக மக்களிடம் பணம் பறித்துக் கொண்டு ஏமாற்றிய ஒரு வழக்கு மட்டும் இல்ல, அந்த வழக்கில் தான் இப்ப கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருக்கிறார். ஆனால் அமலாக்கத்துறை அவர் மீது பல வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. அந்த பல வழக்குகளிலும் இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால செந்தில் பாலாஜி வெளியே விட்டாக்கா இந்த விசாரணைகளில் பல பிரச்சனைகள் ஏற்படும். இவர் வெளியே போனா சாட்சிகளை கலைப்பதற்கான சூழல் ஏற்படும். அதனால இந்த வழக்குகளில் அவர் தப்பித்து விடுவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடும். அதனால செந்தில் பாலாஜியை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வழக்குகளின் விசாரணை முடிவதற்குள்ளாக செந்தில் பாலாஜியை ஜாமீன்ல கூட வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக தெரிகிறது. இதனாலதான் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு எத்தனை முறை நீதிமன்றத்தை நாடினாலும் செந்தில் பாலாஜி வழக்கில் ஜாமீன் கொடுக்க மறுக்கிறது நீதிமன்றம். நேற்று அதிகாலையிலேயே செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் வீட்டில் மீண்டும் அமலாக்கத்துறை ரைடு நடத்தி கொண்டிருக்கிறது. ரைடு நடத்துவதற்கு போகும்போது நில அளவையர் உட்பட செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் அவருடைய மனைவி பேரில் இருக்கிற அந்த நிலத்தில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பொழுது அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த அரண்மனையை முற்றிலுமாக அளவிட வேண்டும் என்பதற்காகத்தான் வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் அனைவரையுமே அழைத்து கொண்டு அங்கு அமலாக்கத்துறை சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த ரைடு இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்கள்ல தொடர்ந்து ரைடு மேல ரைடா விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான எல்லா இடங்கள்லயும் ரைடு விட்டாச்சு. ஆனா அமலாக்கத்துறை ஏற்கனவே சீல் வச்சிருக்கிறது. மீண்டும் அந்த இடத்தை அமலாக்கத்துறை போய் சீலை உடைக்கிறாங்க. மீண்டும் அமலாக்கத்துறை போய் அங்க ரைடு பண்றாங்க. என்ன நடக்குது செந்தில் பாலாஜி விவகாரத்துலன்னு யாருக்குமே தெரியல. எல்லாமே மர்மமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை துருவி கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியுடைய விவகாரம் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் எப்படி ஜாமீன் கொடுக்கும்? ஜாமீன் கொடுப்பதற்கு எப்படி அமலாக்கத்துறை இடம் கொடுக்கும்? ஏனென்றால் செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு அவர்கள் பட்ட பாடு அவர்களுக்கு தான் தெரியும். இவர் போட்ட வேஷம், இவர் நடித்த நாடகம், இவர் போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு மாத கணக்கில் இவர்கள் நடத்திய நாடகங்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அமலாக்கத்துறை அவரை கைதே பண்ண முடிஞ்சது. இப்படி பல போராட்டத்திற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த நபரை அமலாக்கத்துறை அவ்வளவு எளிதில் விட்டுடுமா? அப்படி ஒருவேளை அமலாக்கத்துறை அவரை விட்டுட்டா திரும்ப அவரை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண காரியமா? ஏனென்றால் தமிழ்நாட்டில் இன்னமும் இலாக்கா இல்லாத அமைச்சரா அவர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் வெளியே வந்தா மீண்டும் இலாக்கா உள்ள அமைச்சரா மாறிடுவார். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீதிமன்றமும் அமலாக்கத்துறையும் செந்தில் பாலாஜிக்கு 15வது முறையாக ஜாமீன் தர மறுத்திருக்கிறது. செந்தில் பாலாஜி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோ அடுத்து வரவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. திமுக தலைமை ஒரு வழியாக செந்தில் பாலாஜி கை கழுவி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா செந்தில் பாலாஜி வெளியே வந்தா பிஜேபியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செந்தில் பாலாஜி வெளியே வந்தா மோடியோட காலில் போய் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவெல்லாம் நடந்தால் திமுகவுடைய அரசியல் சந்தி சிரிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜி இனி வெளியே வரலனா பரவாயில்ல, அவர் வெளியே கழட்ட போற நட்டு எதுவும் கழட்டலாம் பரவாயில்ல, அவர் தேர்தல் எல்லாம் முடிகிற வரைக்கும் உள்ளவே இருக்கட்டும், தேர்தல் வேலையை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தை கோபாலபுரத்து குடும்பம் கைவிட்டு விட்டதாகவே சொல்லப்படுகிறது. இனி செந்தில் பாலாஜி அவ்வளவு எளிதில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல செந்தில் பாலாஜி வெளியே வரணும் அப்படின்னா, ஒண்ணு
செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் கைது செய்யப்படணும். அப்படி இல்லை என்றால் அசோக் குமார் வந்துட்டு அப்ரூவரா மாறணும். இது ரெண்டுல எதனா ஒண்ணு நடந்தா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அரசியல் அறிந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதில் எது நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இன்றுடன் 213 நாட்கள் ஆகிறது. அதே போன்று செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டு இன்றுடன் 179 நாட்கள் ஆகிறது. ஆனால் செந்தில் பாலாஜியின் சகோதரரை இதுவரையில் கைது செய்ய முடியவில்லை. அவ்வளோ பெரிய தீவிரவாத அமைப்பின் தலைவர் அவரு. ஒன்னு இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பக்கத்து மாநிலங்கள்ல எங்கன்னா பதுங்கி இருக்கணும். இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில தான் அவர் இருக்கணும். அவர் வெளிநாடு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வெளிநாடு போயிருந்தா ஏற்கனவே தெரிந்திருக்கும். இது எதுவுமே நடக்கல. இந்தியாவுக்கு உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார். அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து இதுவரையில் ஆஜர்படுத்த முடியல இந்த காவல்துறையால். அப்படின்னா இதுவெல்லாம் நாடகம் என்று சொல்லுவதா, உண்மையிலேயே சட்டம் சரியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நம்புவதா? அசோக் குமார் என்ன உலக நாடுகள் எல்லாம் அச்சுறுத்துகின்ற அளவிற்கு ஒரு பெரிய தீவிரவாதியா? அவருக்கு என்ன உலகம் முழுவதும் அமைப்புகள் இருக்கிறதா அவரை பாதுகாப்பதற்கு? அவனே ஒரு திருட்டு பையன், அவங்க அண்ணன் ஒரு திருட்டு பையன், இவன் ஒரு திருட்டு பையன். இந்த ரெண்டு திருட்டு பையன்ல ஒரு திருட்டு பையனை எப்படியோ பிடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டீங்க. இன்னொரு திருட்டு பையன் எங்க ஒளிச்சிருக்கான்னு இதுவரைக்கும் தெரியல அப்படின்னு காவல்துறை சொன்னா மக்கள் இதை எப்படி நம்புவது? ஒன்று அசோக் குமார் வந்துட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகணும், அப்படி இல்லைன்னா அப்ரூவரா மாறி அவங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணணும். அப்ரூவரா மாறி அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு ஜாமீன் வாங்கி கொடுக்கணும். இது ரெண்டுல எதனா ஒண்ணு நடக்கலனா செந்தில் பாலாஜி வெளியே வருவார் என்பது எல்லாம் கனவுதான். ஏன்னா அமலாக்கத்துறையிடம் அத்தனை வழக்குகள் இருக்கிறது செந்தில் பாலாஜி மீது. ஒரு வழக்கில் அவர் வெளியே வந்தாலும், இந்த பண மோசடி வழக்கில் அவர் வெளியே வந்தாலும், இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பறித்த அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டா கூட மீதமுள்ள வழக்குகள் இருந்து அவர் தப்பிக்க முடியாது. சட்டவிரோத பண பரிமாற்றம், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, டெண்டர் முறைகேடு வழக்கு, டாஸ்மார்க்ல முறைகேடு வழக்கு, மின்சாரத்துறையில முறைகேடு வழக்கு, இப்படி பல வழக்குகள் அவர் மீது இருப்பதால அவ்வளவு எளிதில் செந்தில் பாலாஜி வெளியே வர முடியாது. செந்தில் பாலாஜியின் ஆணவ அரசியல் வாழ்க்கைக்கு அற்புதமாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை. இனி செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.